நீங்க 64 ஜிபி இல்ல 128 ஜிபி வச்சிருந்தா கூட ஸ்டோரேஜ் பிரச்சனை ரொம்ப சீக்கிரமா வந்துருது. ஒரு 2 மாசம் 1 மாசம் கூட ஆகுறது அதுக்குள்ள ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி சில மிஸ்டேக்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய மொபைலில் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறதுக்கு நம்ம மோஸ்ட்லி ஸ்பெண்ட் பண்ணுறது என்னன்னா ஆப் தான் நிறையவே ஸ்டோரேஜ் நமக்கு ஆக்குபை பண்ணியிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எந்த மாதிரி ஆப் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். எந்தெந்த ஆப்லாம் தேவையில்லாமல் இருக்கோ அந்த ஆப்லாம் உடனடியே நீங்கள் டெலிட் பண்ணிக்கோங்க. வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் கூட நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு அந்த குரோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2.27 ஜிபி இருக்குது. இது எதுக்காகன்னே தெரியல. ஏன்னா குரோம் நம்ம ஜஸ்ட் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் பேக்ரவுண்டில் நமக்கு நிறைய ஃபைல்ஸும் சரி ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருக்கு. ஃபேஸ்புக்கும் அந்த மாதிரி தான். இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய மொபைலில் என்ன மாதிரி ஆப்லாம் அதிகமாக உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆக்குபை பண்ணியிருக்கோ அந்த மாதிரி ஆப்லாம் நீங்கள் மேனுவலாகவே 1 by 1 கூட நீங்கள் கிளியர் டேட்டா கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளியர் டேட்டா கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களோட வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா, வாட்ஸ்அப் மட்டும் நீங்கள் மெசேஜ் பேக்கப் எடுத்துக்கோங்க. ஏன்னா சிலருக்கு மெசேஜ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். அந்த மெசேஜை மட்டும் நீங்கள் பேக்கப் எடுத்து அதுக்கப்புறமா இருக்கிற மற்ற நீங்கள் ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி இல்லை இன்ஸ்டாகிராமும் சரி மோஸ்ட்டாக வேறு எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் நம்ம ஈஸி லாகின் பண்ணும்போது நமக்கு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் மெசேஜில் ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். நமக்கு ஒன்றே வாட்ஸ்அப் மட்டும்தான். வாட்ஸ்அப் நீங்கள் மெசேஜ் பேக்கப் எடுத்துகிட்டு தாராளமாக அந்த ஆப்பையும் நீங்கள் ஃபுல்லாக கிளியர் டேட்டா கொடுத்துக்கோங்க. அப்படியே ஒவ்வொரு ஆப்பையும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆப் இன்ஃபோக்குள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே நமக்கு கிளியர் டேட்டா அப்படின்னு இருக்கும். ஸோ அப்படி கொடுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் பிரச்சனை அப்படிங்கிறது இந்த சில பெரிய ஆப்ஸ் ஸ்டோரேஜ் அதிகமாக ஃபில் ஆகிருக்கிற ஆப்ஸ்னாலே நமக்கு சால்வ் ஆகிடும். அதே போல் மோஸ்ட்லி க்ரோம்லேயும் அப்படி தான். நீங்கள் ஏன்னா க்ரோமில் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரோம் ப்ரௌசர்னு பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா ஆக்குபை நிறைய ஸ்டோரேஜ் ஆக்குபை பண்ணியிருக்கும். அதே போல் அந்த க்ரோமையும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதை ஃபுல்லாக கிளியர் டேட்டா கொடுத்துக்கோங்க. இப்படியெல்லாம் பண்ணாவே ஆல்மோஸ்ட் நமக்கு டன் தான். ஃபைல் மேனேஜர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி டெலகிராம்லாம் நம்ம மூவிஸில் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிற பட்சத்தில் சில டைம்லாம் நம்ம மூவி டவுன்லோட் பண்ணி மட்டும் தான் வச்சிருப்போம், அதை பார்த்துருக்க மாட்டோம். பல டைமில் பல மூவிகள் இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும். அப்படியே அந்த மாதிரி மூவிஸ் வீடியோஸ் இருந்துச்சுன்னா அது ஈஸியாக நீங்கள் ஃபைல் மேனேஜரில் போய் டெலிட் பண்ணிக்கலாம். இல்லைனா MX Playல போய் டெலிட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் உங்களுடைய ஸ்டோரேஜ் கண்டிப்பாக கிளியர் ஆகும். அதே போல் இதே ஃபைல் மேனேஜரில் நம்ம கிளீனர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு டீப் கிளீன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது டீப் கிளீனில் நமக்கு ஸ்டோரேஜ் அவைலபிள் இருக்கும். அது கீழே ஃபோட்டோஸ் அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கேமராவில் பிக் பண்ணதோ இல்லை நம்ம டவுன்லோட் பண்ணதோ பார்த்தீங்கன்னா ஒரே ஃபோட்டோ டெவல் டைம் இருந்துச்சுனாலும் சரி அது நமக்கு இங்கே மென்ஷன் பண்ணிட்டு இருக்கும். அதையும் நீங்கள் போய் ஈஸியாக டெலிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஆப்ஸ் அதிகமாக ஆப் டேட்டா இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் ஆகிருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிக் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் நமக்கு மெசேஜ் ஸ்டோர் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதுதான் வாட்ஸ்அப் நம்ம பேக்கப் எடுப்போம் இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இருக்கிற மெசேஜ் ஸ்டோரேஜ். இதை நீங்கள் கிளியர் பண்ணாவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நிறைய ஃபைல்ஸ் டெலிட் ஆகிட்டு அதனால் உங்களுடைய ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிளியர் ஆகும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டெலிட்டட் வீடியோஸ்லாம் இருக்கும். ஸோ ரீசெண்டாக நீங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் டெலிட் பண்ணிங்க அப்படிங்கிறது இருக்கும். அதுவே நமக்கு நிறைய ஜிபி ஃபில் ஆகிடுக்கும். அதெல்லாம் நீங்கள் தேவை இருந்துச்சுன்னா ரீஸ்டோர் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா டெலிட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நமக்கு delete APKன்னு இருக்கும். சில அன்வான்ட் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்காது. ஆனால் நம்ம தேவைக்கேற்ப நம்ம இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஆப்பும் நமக்கு எக்கச்சக்கமாக நம்மளுடைய மொபைல் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி தேவையில்லாத APK இருந்துச்சுன்னா அந்த ஆப்பையும் நீங்கள் ஃபுல்லாக டெலிட் பண்ணிக்கோங்க. இப்படி ஆல்மோஸ்ட் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுடைய ஸ்டோரேஜ் பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக சால்வ் ஆகும். எகெயின் நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போதும் சேம் இதே போல் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால நீங்கள் 64 ஜிபி இருந்தாலும் சரி, 128 ஜிபி இருந்தாலும் சரி, தாராளமாக ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியர் ஆகிட்டு உங்களுடைய மொபைலும் ஸ்பீடாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.